நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல மார்கழி மாதத்திற்குண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். மார்கழி மாதத்தை தேவர்களோட மாதம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. அதாவது கடவுளை வழிபடும் மாதமாகும். இறைவனை வழிபடுவதற்காக இந்த மாதம் ஒதுக்கப்பட்டிருக்குது. அதனால எந்த விதமான மங்கள நிகழ்ச்சிகளும் இந்த மாதத்தில் நடத்த மாட்டாங்க. சைவ ஆலயங்களிலும் சரி, வைணவ ஆலயங்களிலும் சரி, சூரிய உதயத்திற்கு முன்னதாவே பூஜை, ஆராதனை இது எல்லாமே நடத்தப்படும். இந்த மார்கழி மாதத்துல தட்சிணாயன காலம் மார்கழியோடு முடியுது. சூரியனுடைய தெற்கு இயக்கம் முடிவடையும் காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் சூரியனோட கதிர்வீச்சு பல பிரச்சனைகளை தரக்கூடும். இந்த மார்கழி மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனால் மற்ற மாதங்களில் ஒரு நாளோ ஒரு கிழமையோ மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் மார்கழியில் மட்டும்தான் அந்த மாதம் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக போற்றப்படுது. இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 17/12/2023 முதல் 14/1/2024 வரையிலையும் இந்த மார்கழி மாதம் இருக்குது. சூரிய பகவான் தனுசு ராசியில பயணம் செய்கிறாரு. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் சூரியன் செவ்வாயோட கூட்டணி சேரும்போது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு விரிவாகவே பார்க்கலாம். இந்த மார்கழி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்த்துடுவோம். சூரியன் தனுசு ராசியில இருக்கிறாரு. செவ்வாய் விருச்சிக ராசியில மார்கழி மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. புதன் விருச்சிக ராசியில இருக்கிறாரு 23ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. சுக்கிரன் துலாம் ராசியில இருக்கிறாரு 9ஆம் தேதி வரையிலும். அதன் பிறகு விருச்சிக ராசிக்கு போறாரு. குரு பகவான் மேஷ ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. சனி பகவான் மகர ராசியில 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு. ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் பயணம் செய்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த மார்கழி மாதம் பிறக்குது. மற்றவர்களோட உணர்வுகளை புரிந்து செயல்படக்கூடியவர்கள் தான் மேஷ ராசிக்காரர்கள். மார்கழி மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறாரு. சூரியன் செவ்வாயோடு 9ஆம் இடத்துல, அதுவும் பாக்கியஸ்தானத்தில் பயணம் செய்கிறதால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. உத்தியோகத்தில் இடமாற்றம்லாம் சேரும். நீங்கள் எண்ணியது எளிதில் நிறைவேறும். தொழிலில் லாபம் அதிகரிக்க கூடுதலாக உழைக்கணும். மாணவர்கள்லாம் படிப்பில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. 3க்கும் 6க்கும் அதிபதியான புதனும் இணைஞ்சிருக்கிறாரு செவ்வாயோடு. தொழில் உத்தியோகத்திலெல்லாம் நல்ல மாற்றங்கள் வரும். இந்த மாதம் சனி பயிற்சியும் நிகழ இருக்கிறதால லாபஸ்தானத்திற்கு வரும் சனி பகவானால பொருளாதார நிலை உயரும். உங்களுக்கு அருளாளர்கள் மற்றும் அனுபவஸ்தர்களோட ஆலோசனைகள்லாம் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு உயர்கல்வியில் நல்ல மேன்மை உண்டு. தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும். எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். பொன் நகைகளை யாருக்கும் இரவல் கொடுக்கவோ இல்லை இரவலை வாங்குவதோ வேண்டாம். குபேர யோகம் அப்படிங்கிறது கைகூடி வரப்போகுது. மீசராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லா முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல மாதம். வேண்டிய இடத்திற்கு இடமாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கலாம். சொந்த பந்தங்களோட ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். மகர ராசியில் சஞ்சரித்துட்டு வந்த சனி பகவான் மார்கழி மாதம் 4ஆம் தேதி கும்பராசிக்கு போகிறாரு. பாக்கிய கணித ரீதியாக நடைபெறும் இந்த சனிப்பயிற்சி மிகுந்த நற்பலன்களை உங்களுக்கு வழங்க போகுது. முன்னேற்ற பாதையிலிருந்து வந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே அகலும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க சனி பகவானால் தொழிலில் அபிவிருத்தி உண்டு. உத்தியோக அபிவிருத்தியும் கிடைக்கும். சமூகத்தில் பெரிய மனிதர்களோட சந்திப்பால் பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவீங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள்லாம் உங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்குவாங்க. சனியின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு தொல்லைகள்லாம் மறியும். மார்கழி மாதம் 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு 2க்கும் 7க்கும் அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமத்தில் இருக்கும் பொழுது மனதில் எண்ணற்ற மாற்றங்கள் போகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாமல் போகலாம். கொள்கை பிடிப்போடு நீங்கள் செயல்பட முடியாது. தன வரவு வந்தாலும் மறு நிமிடமே செலவாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். எதிர்பாராத வரையங்கள்லாம் ஏற்படலாம். மேசராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலெல்லாம் மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை வழங்க மாட்டாங்க. குடும்ப பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் உறவு அப்படிங்கிறது வலுப்படும். புதிய வேலைகள் எல்லாம் இந்த மாதத்தில் முதலீடு செய்யலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். லாட்டரி அடித்தது போல சில அதிர்ஷ்டங்கள்லாம் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் போன்ற விஷயங்கள்ல கூட உங்களுக்கு
உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். உங்களின் திறமை மீது அதிக நம்பிக்கை வைப்பீங்க. காதல் விஷயத்துலலாம் யூகோ மோதல்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம். நிதானமும் விட்டு கொடுத்து போகிறது அவசியம். வெளிநாடு செல்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். மாணவர்கள்லாம் படிப்பில் எடுக்கும் முயற்சியில் நல்ல பலன் அப்படிங்கிறது உண்டு. தனுசு ராசிக்கு மார்கழி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பயிற்சியாகி போகிறாரு. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 9ஆம் இடத்துக்கு வருவது யோகம்தான். தடைப்பட்ட காரியங்கள்லாம் தானாகவே நடக்கும். தந்தை வழி உறவில் இருந்து வந்த விரிசல்கள் எல்லாமே மறையும். பாகப்பிரிவினைகள்லாம் சுமூகமாக நடக்கும். இந்த மாதத்தில் தீர்த்த யாத்திரைகளும் தெய்வ தரிசனங்களையும் மேற்கொள்ளுவீங்க. வாகனம் வாங்கி மகிழக்கூடிய யோகம் கூட உண்டு. பொதுவாக குரு வீட்டில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதால குருமங்கள யோக அடிப்படையில் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். ஏன்னா மார்கழி மாதம் மங்கள ஓசை கேட்கும்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லலாம். அதற்குண்டான வேலைகள் கூட நடக்கலாம். மார்கழி மாதம் 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியானவர் புதன். சூரியனோட இணைஞ்சு அவர் புத ஆதித்ய யோகத்தை கொடுக்க போகிறாரு உங்களுக்கு. அதனால் வெற்றி செய்திகள் அப்படிங்கிறது வீடு தேடி வந்து சேரும். இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த இழப்புகளை எல்லாத்தையும் ஈடு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும். மேசராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்பவர்கள்லாம் அங்கேயே வீடு வாங்கலாமா, சொந்த ஊரில் சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நேரம். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைவீங்க. கலைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் பொழுதே அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். சக மாணவர்களிடம் அன்பாகவும் ஆதரவாகவும் பழகுங்க. பெண்களுக்கெல்லாம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய சூழ்நிலை உண்டு. பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சுப செய்திகள்லாம் வந்து சேரும். மார்கழி மாதம் 4ஆம் தேதி குரு பகவான் வக்கர நிவர்த்தியாகிறாரு. உங்கள் ராசிக்கு 9க்கும் 12க்கும் அதிபதியானவர் குரு. அவர் வக்கர நிவர்த்தியாகி பலம்பெறு. இந்த நேரம் உங்களுக்கு ஒரு யோகமான நேரம், யோகமான அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கறதால பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். பிள்ளைகளோட சுபகாரியங்கள்லாம் நடக்கலாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் நல்ல முடிவுக்கு வரும். திருமண முயற்சிகள்லாம் கைகூடி வரும். பெற்றோர் வழியில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே மறையும். பழம்பெற்ற குருவை உள்ளன்போடு வியாழக்கிழமை தோறும் விரதமிருந்து கொண்டக்கடலை மாலை சாற்றி மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் விநாயக பெருமான வழிபாடு செய்யுங்க. தினமும் காலையில் எழுந்து அதிகாலையில் நேரத்தில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்களுடைய இல்லத்தில் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே விளக்கேற்றி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார நினைத்து கும்பிட்டுட்டு அன்றாட பணிகளை தொடங்குங்க. உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. அமாவாசை நாட்கள்லாம் அன்னதானம் செய்யுங்க. உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மார்கழி மாதத்தில் கிடைக்க போகுது. மாச ராசிக்காரர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள்.